பிரைஸ் தி லார்ட். இன்று நம் ஆண்டவரை அறிகிற அறிவு. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. இதுல பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மூலியமாக உங்களுக்கு கிருபையும் சமாதானம் என்ன பண்ணுதான் பெருகுதுன்னு சொல்றாரு. கிருபை சமாதானம் இல்ல, இது ரெண்டுமே நம்ம ரொம்ப வாஞ்சிக்கூடிய விஷயங்கள் இல்லையா? நம்ம இந்த உலக காரியங்களை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அறிந்து கொள்ளணும்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு சாதாரண துணி கடையா இருந்தாலும் எந்த கடையில நல்லா ரேட்டு கம்மியா கொடுப்பாங்க, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கணும், கம்மியாகவும் இருக்கணும். அதை பத்தி நம்ம நிறைய பேர்ட்ட தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க. ஒரு நகைக்கடைனாலும் போறதுக்கு முன்னாடியே எங்க செய்குலி சேதாரம் இருக்கு இல்ல, எப்படியாவது நம்ம யார் மூலியமா என்ன பண்ணிக்கிறோம், தெரிந்து கொள்வோம். டெக்னாலஜி, லேப்டாப்னாலும் சரி, கையில இருக்கிற ஒரு போனுனாலும் சரி, அதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம எப்படி மெசேஜ் அனுப்புறது, என்னென்னமோ விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அனுதினம் நம்ம கத்துக்கொண்டே இருக்கிறோம். இப்போ புதுசா இருக்கிற ஏஐ, அதுலயும் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணுவோம், தெரிந்து கொள்வோம். இப்படியாக இந்த உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஆவலோடு நம்ம என்ன பண்றோம், இடைப்படும். ஆனா இங்க பேதுரு சொல்றாரு, நீ ஆண்டவரை அறிகிற அறிவில என்ன நடக்குதுன்னா கிருபையும் சமாதானம் உனக்கு பெருகுதுப்பான்னு சொல்ற. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நஷ்டம் என்று எண்ணி, அந்த எல்லாவற்றையும் என்ன அப்படின்னா, அவர் மிகப்பெரிய ஒரு பண்டிதர், பரிசேயன். இந்த ரோமாபுரியில மிகப்பெரிய ஒரு சிட்டிசனா இருந்தாரு, நல்ல அதிகாரம் படைச்சவரா இருந்தாரு, நல்ல ஒரு அந்தஸ்து இருந்தது. அந்த எல்லா காரியத்தையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அறிகிற மேன்மைக்காக நஷ்டம் பண்றேன். அந்த 10ஆம் வசனம் போட்டிருக்கு, அது எல்லாமே நான் குப்பை என்று எண்ணுகிறேன். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவர் எதெல்லாம் குப்பைன்னு சொல்றாரோ நம்ம அதுதான் பெரிய விஷயம் எடுத்துட்டு இருக்கோம். பவுல் இந்த விஷயத்துல எதெல்லாம் குப்பைன்னு சொல்றாரோ, எதெல்லாம் நஷ்டம்ன்றாரோ அதுதான் நம்ம என்ன பண்றோம், நான் லாபம், எனக்கு அதுதான் பெருசு நினைச்சு எண்ணிட்டு இருக்கோம். இல்ல, அதிகாரமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், பதவியா, எதுவா இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், அதுதான் பெரிய விஷயம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை காட்டிலும் அதை கொடுக்கக்கூடியவர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை அறிகிற அறிவில நாம் வளர்றோம். ஹல்லேலூயா. பவுல மாதிரி அந்த ஒரு அறிவு நம்மளுக்கு வேணும். ஏனோக்கு பாத்தீங்கன்னா 300 வருஷம் ஆண்டவரோடு நடந்தார். அந்த 300 வருஷமே இந்த உலகத்துக்காரையும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார். அவர் குழந்தைகள் பிறந்தது, வாழ்க்கை நல்லபடியா வாழ்ந்தாரு. ஆனா அதை காட்டிலும் மேன்மையா அந்த 300 வருஷம் அவரோடு நடந்தார், அவரை அறிகிற அறிவில வளர்ந்தார். அப்படியான வாழ்க்கை நம்மளுக்கு இருக்கா? யோசித்து பாருங்க. யோபுவோட வாழ்க்கையை பாத்தீங்க அப்படின்னா 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்குறாரு, சாத்தான்ட்ட போய் சரி போய் சோதிச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு. அப்ப யோபுவோட பத்தி உங்களுக்கு தெரியும், நிறைய படிச்சிருப்போம். அவருடைய குழந்தைங்க போயிடுறாங்க, சொத்து எல்லாம் போயிருது இல்லையா? போன உடனே அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, நீ என்ன பண்ண, ஆண்டரை தூசிட்டு உயிரை விடுப்பான்ற. அப்ப அவர் யோபு சொல்றாரு, அவர் கொடுத்தாரு, அவர் எடுத்தாரு, நம்மளுக்கு என்ன இருக்குன்னு அமைதியா இருக்கு. ஆனா அதே அதிகாரங்கள் போக போக முன் நண்பர்கள் டார்ச்சர் பண்ணும்போது என்ன ஆயிருது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம எதுவும் பாவம் பண்ணிட்டோமோ, நான் எவ்வளவு நீதிமானா இருந்தேன், ஆண்டவர் போய் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவர் தனித்தானே கஷ்டப்படுத்திக்கிறாரு, ஆண்டவரை வருத்தப்படுத்துறாரு. இல்ல, நம்மளும் பாத்தீங்க அப்படின்னா பல நேரங்கள்ல ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன காய்ச்சல், வைரஸ், ஃபீவர் அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவோம். ஆனா அதை காட்டிலும் ஒரு பெருசா ஒரு ப்ராப்ளம் வருது, நோய்கள் வருதுன்னு என்ன பண்ணுவோம், நம்ம எதுவும் பாவம் பண்ணிட்டோமோ, ஆண்டவர் நம்மள கைவிட்டாரோ, இல்ல பல விஷயங்கள் நம்ம யோசிக்கிறோம் பாருங்களேன். யோபும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனா அப்படிப்பட்ட யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்றாரு, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர்.
நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாதுன்னு சொல்ற. எப்படி சொல்றாரு அப்படின்னா, யோபு 39, 40, 41 3 அதிகாரம் கடவுள் வந்து யோபோடு டைரக்டா பேசுறாரு. யாருமே அதுல வந்து இடைப்பட மாட்டாங்க. டைரக்டா கடவுள் வந்து பேசுறாரு யோபுட்ட. இந்த பூமி அஸ்திப்படுத்தப்படுத்தி யாருப்பா? அதுக்கு எந்த ஒரு தூணு எதுவுமே கிடையாது. ஒரு சாதாரண ஒரு பெரிய பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா எத்தனை தூண் போடுறோம் நம்ம இல்ல? ஆனா பூமிக்கு எந்த ஒரு தூணும் கிடையாது. ஆண்டவர் நிக்க வச்சிருக்க. எவ்வளவு சர்வ வல்லவர் இல்ல? அதையெல்லாம் அவர் எடுத்து சொல்லும் போது யோபுவால நிக்க முடியல. தேவர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைக்கிறது கூட என்ன பண்ணாது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். அவர் யோபு ஆண்டவரை அறிந்து கொண்ட போது அவருக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைச்சு. யோபுவோட முன்னிலைமையை விட பின்னிலை எப்படி இருந்துச்சு? ரெட்டிப்பான ஆசீர்வாதம். நாமளும் ஆண்டவரை அறிந்து கொண்டோம்னா, முழுமையாக அறிந்து, அவர் இன்னார் என்று பவுல் சொல்றாரு, நான் ஆண்டவரை இன்னார் என்று அறிந்திருக்கிறேன்றார். அப்படியான ஒரு மனப்பக்குவத்துக்கு, அந்த வாழ்க்கைக்கு தான் நீங்கள் நானும் வரணும் ஆண்டவர் விரும்புறார். அல்லேலூயா. ஜோஷுவா காலேப் எடுத்தீங்கன்னா என்னாகும் 14ஆம் அதிகாரத்துல ஒரு 12 கோத்திரத்துல ஒவ்வொரு பேரா வந்து மோயிசை வந்து கானான் தேசத்துக்கு அனுப்புறாரு. அங்க போயிட்டு வர்றவங்க என்ன சொல்றாங்க? முதல் 10 பேர் என்ன சொல்றாங்க? நல்ல தேசம் தான்ப்பா, ஆனா என்ன ஆயிருது, அதுல இருக்கிறவங்க எல்லாம் மிகப்பெரிய ராட்சஸா இருக்காங்க, நம்ம கண்டிப்பா அங்க போய் நல்லா இருக்க முடியாது, நம்மளை கொண்டு போட்டுருவாங்க அப்படி சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க? எல்லா மக்களும் என்ன பண்றாங்க? அவன் பெருமை எகிப்துக்கே போயிடுவோம்னு சொல்லி கிளம்புறாங்க. ஆனா அதே ஜோஷுவாவும் காலேபும் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசம் நம்மை கொண்டு போய் பாலும் தேனு ஓடுகிற தேசம் நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அந்த அறிவு ஜோஷுவா எப்படி அந்த அறிவு வந்துச்சு? ஜோஷுவாவுக்கும் காலேபுக்கு மட்டும் அந்த அறிவு எப்படி வந்தது? இதே 12 பேர், இந்த எல்லா ஒரு 20 லட்சம் பேர் இதே போல செங்கடலை கடந்து வராங்க, அப்பம் புசிக்கிறாங்க, காடை புசிக்கிறாங்க, எல்லாரும் தான் பண்றாங்க, ஆண்டை துதிக்கிறாங்க, செபிக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனா அந்த 2 பேர் மட்டும் தனியா வந்து நிக்கிறாங்க. ஏன்னா அவரை அறிகிற அறிவுல வளர்ந்துருக்காங்க. யாத்ரா 33:11 பாத்தீங்க அப்படின்னா, மோயிசன் வந்து ஆண்டரோடு பேசுறாரு. ஒருவன் சிநேகிதனோடு பேசுவது போல ஆண்டரோடு மோசே பேசுறாரு. அவர் பேசிட்டு கூட எழுந்து போயிறாரு. ஆனா ஜோஷுவா பார்த்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். அந்த வாஞ்சை, அவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளுன்றது வாஞ்சை, அந்த வாஞ்சை நம்மளுக்கு இருக்கா? அப்படி அறிந்து கொள்ளும் போதுதான் எவ்வளவு பெரிய போராட்டம் பிரச்சனைகள் வந்தாலும் அங்க நிக்க முடியுது. பாத்தீங்களா? இவங்க பார்க்கிற பார்வைதான் அவங்களும் பாக்குறாங்க, ராட்சசமா நிக்கிறாங்க, இவங்களும் பாக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன அறிவு இருக்கு அப்படின்னா, நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த அறிவு நம்மளுக்கு வேணும், அதுல நம்ம வளரணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மக்களாக இருக்கணும்னு தான் பேதுரு இங்க எழுதுறாரு. அவரை அறிகிற அறிவு இல்ல, நம்மளுக்கு என்ன உண்டாகுதான் 3ஆம் வசனத்துல போட்டிருக்கு. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், ஆமென், நமக்கு வந்து இந்த உலகத்துக்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும், பரலோகத்துக்கு போகக்கூடிய தேவையான எல்லாவற்றையும் அவரை அறிகிற அறிவின் மூலமாக நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி பேதுரு இங்க எழுதுறோம். நாம செபிக்கிறோம், துதிக்கிறோம், நல்லது. ஆனா அதை காட்டிலும் பைபிள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது எதுக்காகனா, அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ளணும். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தையும் கடவுளை பற்றி, இயேசு கிறிஸ்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆபிரகாமையோ, ஈசாக்கையோ, யாக்கோபையோ, மோயிசனையோ, பவுலே அல்ல. அவர்கள் மூலியமாக கடவுள் எப்படிப்பட்டவர், அவர்கள் மத்தியில் எவ்வளவு வல்லமையாக செயல்பட்டார், அதை அறிந்து கொள்ளணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்துல உட்காருங்க.
அவரோடு பேசுங்க, அவரோடு உறவாடுங்க. அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். தேவனை அறிகிற அறிவில இன்னும் வளர, அவரோடு உறவாட நாம் இணைவோம். ஆமென். அல்லேலூயா.